திமுக கூட்டணியிலிருந்து விலக வேண்டிய சூழல் இல்லை. குறிப்பாக நெஞ்சை பிளந்து காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை என கூறியுள்ள கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன், தமிழகத்தில் நடைபெறும் சட்டம் ஒழுங்கு தொடர்பான எதிர்க்கட்சியினரின் விமர்சனங்களுக்கு நடிகர் கமல்ஹாசனின் பாணியில் சட்டம் ஒழுங்கு நன்றாக இருந்தால் நன்றாக இருக்கும் எனவும் பதிலளித்துள்ளார். கோவை அவிநாசி சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் கோவை மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன், 2008ஆம் ஆண்டு இருந்த அரசியல் வேறு, இப்போது இருக்கின்ற அரசியல் வேறு என்றும், இன்று திராவிட அரசியல், தமிழ் தேசிய அரசியல், ஆன்மீக அரசியல் இப்படி அரசியல் கட்சியினர் பேசி வருகின்றனர் என்றும், ஆனால் நாம் எடுப்பது ஆக்கப்பூர்வமான அரசியல் என்றும் தெரிவித்தார். மேலும் எல்லா திட்டங்களுக்கும் மக்களுக்கு சென்று சேர வைப்பதுதான் ஆக்கப்பூர்வமான அரசியல் என்றும், மக்களிடம் சேவை செய்கின்ற நேர்மையான அரசியல் எங்களிடம்தான் இருக்கிறது எனவும் அவர் குறிப்பிட்டார். தமிழக அரசு பொள்ளாச்சியை தனி மாவட்டமாக அறிவிக்க தயங்கக்கூடாது என்றும், விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க அவர்கள் கல் இறக்க அரசு அனுமதிக்க வேண்டும். அதேபோல் சொத்து வரியால் பொதுமக்கள் பெரிதளவும் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதால் அதை குறைக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். கோவை மாநகராட்சி மிக பெரியதாக விரிவடைந்து கொண்டிருப்பதால் அதை 2ஆக பிரிக்க வேண்டும் எனவும், ஆனைமலை நல்லாறு திட்டத்தை கேரள அரசுடன் பேசி விரைந்து அமல்படுத்த வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். ஒரு தூய்மையான அரசியல் எங்களிடம் உள்ளது, எங்களிடம் வாருங்கள் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவை மாவட்டத்திற்கு கொண்டு வந்துள்ள திட்டங்களை விரைந்து முடிக்க வேண்டும் எனவும், கோவைக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை விரைந்து கொண்டு வர வேண்டும், நியாய விலைக் கடைகளில் பாம் ஆயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெயை வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்பது தேர்தலுக்கு பின் நடக்கும் சூழலை பொறுத்துதான் பேச வேண்டும் எனவும், சில கட்சிகள் நாம் தலைப்பு செய்திகள் இடம்பெற வேண்டும் என்பதற்காக இதுபோன்ற கருத்துக்களை சொல்லி வருகிறார்கள் என்று குறிப்பிட்டதுடன், ஆக்கப்பூர்வமான மக்களுக்கான பிரச்சனைகளை முன்னெடுத்து பேச வேண்டும் எனவும், விஜய் கட்சி ஆரம்பித்ததற்கு பிறகு நாம் தமிழர் கட்சியில் சில மாற்றங்கள் நிகழ்ந்து வரும் நிலையில்தான் ரஜினி சீமானின் சந்திப்பை பார்க்கிறேன் எனவும் தெரிவித்தார். திமுக கூட்டணியிலிருந்து விலக வேண்டிய சூழல் தங்களுக்கு இல்லை, நெஞ்சை பிளந்து காமிக்க வேண்டிய அவசியமும் இல்லை என கூறிய ஈஸ்வரனிடம், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லை என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருவது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பவே, சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்தால் நன்றாக இருக்கும் என நடிகர் கமல்ஹாசன் பாணியில் பதிலளித்தார். கோவை மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்காக கோவை மாவட்டத்தினுடைய திட்டங்கள் தாமதமில்லாமல் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற எண்ணங்களோடு இன்றைய பொதுக்குழுவிலே பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறோம். தீர்மானங்களை நிறைவேற்றியது மட்டுமல்ல, அதை முதலமைச்சரிடத்திலும் எடுத்துச் சொல்லி அமைச்சர் மூலமாகவும் சட்டமன்றத்திலே பேசியும் அதையெல்லாம் நிறைவேற்றி தருவதற்கான அந்த முயற்சிகளை மேற்கொள்வோம். மொத்தமாக கோவை மாவட்டத்தினுடைய மக்களுக்கு, ஏன் ஊடகவியலாளர்களான உங்களுக்கும் சேர்த்துத்தான் அந்த திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய அந்த முயற்சிகளை மேற்கொள்ள இன்றைக்கு பொதுக்குழுவிலே தீர்மானித்திருக்கிறோம். கோவையை பொறுத்தவரை நாங்கள் கோரிக்கையாக வைத்த நீலம்பூர் வரை அவிநாசி பாலத்தை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 600 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி
உடனடியாக பால வேலைகளை ஆரம்பித்திருக்கிறார். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல சென்னை, மதுரை போல கோவைக்கும் ஒரு பெரிய நூலகம் வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்திருந்தோம். அதையும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உலகத்தரம் வாய்ந்த நூலகம் அதற்கான அடிக்கல் நாட்டு விழாவை நடத்தியிருக்கிறார். அதற்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சென்னைக்கு அடுத்தபடியாக என்று சொல்லுவதை விட இன்றைக்கு பெங்களூருக்கும் ஹைதராபாத்துக்கும் போட்டியாக கோவையிலே தகவல் தொழில்நுட்ப தொழில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதை கவனத்திலே கொண்டு 3 மில்லியன் சதுரடி தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்கப்படும் என்று, அந்த அளவுக்கு கட்டடங்கள் கட்டப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். அதற்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். அத்தோடு சேர்த்து முக்கிய கோரிக்கைகளான மெட்ரோ ரயில் திட்டம், அது கோவை மாநகரத்திற்கு நிறைவேற்றுவது மட்டுமல்ல, பக்கத்தில் இருக்கிற நகரங்களை அது இணைக்க வேண்டும். அப்படி கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, அவினாசி, சோமனூர், சூலூர், அன்னூர், மேட்டுப்பாளையம், இப்படி அருகில் இருக்கிற நகரங்களையும் அதில் இணைக்க வேண்டும் என்ற அந்த கூடுதல் கோரிக்கையும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வைத்துக் கொள்கிறோம். வெள்ளலூர் குப்பைமேடு என்பது தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கவனத்திலே கொண்டால்தான் அதற்கு தீர்வு வரும். கோவை மக்களுடைய நெடுநாளைய கோரிக்கையாக அது இருந்து கொண்டிருக்கிறது. அதை தீர்ப்பதற்கு அரசு திட்டங்களை தீட்ட வேண்டும். அதை தாண்டி கோவை மாநகராட்சி பெரிய மாநகராட்சியாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. சுற்றி இருக்கிற பல பகுதிகள் இன்றைக்கு மாநகராட்சியிலே இணைக்கப்படும் என்ற அந்த அறிவிப்பும் வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட சூழலில் சென்னை 3 மாநகராட்சிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. கோவை 2 மாநகராட்சிகளாக பிரிக்கப்பட வேண்டும். இது அத்தியாவசிய தேவை. அதை உடனடியாக அரசு கவனத்திலே கொள்ள வேண்டும். அதனால் கோவை மாநகராட்சியை 2ஆக பிரிக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் ஒரு அதிவேகமாக நிறைவேற்ற வேண்டும் என்று அரசை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தென்னை விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் மேம்படுவதற்காக இந்த தேங்காய் எண்ணெய்கள் நியாய விலை கடைகளில் இந்த 3 ஆண்டுகள் மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பல ஆண்டுகளாக தென்னை விவசாயிகளுடைய கோரிக்கையாக இருக்கு. ஆனால் இப்போ வரைக்கும் தமிழக அரசு அதை செயல்படுகிறது. தேங்காய் எண்ணெயை ரேஷன் கடைகளிலே கொடுப்பதன் மூலமாக தென்னை விவசாயத்தை பாதுகாக்க முடியும் என்ற கோரிக்கையை நாங்கள் தொடர்ந்து வைத்து வருகின்றோம். சட்டமன்றத்திலும் பேசியிருக்கின்றோம். அரசு பரிச்சார்த்த முறையிலே அதை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு பரிச்சார்த்த முறையிலே தேங்காய் எண்ணெயை கொடுப்பதை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். அதே போல ரேஷன் கடைகளிலே பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் வாங்குவதற்கு எவ்வளவு பேருக்கு விருப்பம் இருக்கிறது என்ற அந்த பட்டியலையும் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்று ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறார்கள். வெகு விரைவிலே அது நடக்கும் என்று நம்புகின்றோம். அது நடந்தால் தென்னை விவசாயம் பாதுகாக்கப்படும். ஒரு சில கட்சிகளில் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, யதார்த்தத்தை பார்க்க வேண்டும். ஆட்சியிலே பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பது தேர்தலுக்கு பிறகு உருவாகிற சூழ்நிலைகளை பொறுத்து தானாகவே வரும். இது யாரும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அது இன்றைக்கு ஒரு அரசியலாக நாம் அதை கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. இதை போன்ற பல கருத்துக்கள், பல தலைவர்கள் ஒரு அரசியல் விளம்பரத்திற்காகவும் செய்திகளிலே, தலைப்புச் செய்திகளிலே தாங்களே இருக்க வேண்டும் என்பதற்காகவும் பல்வேறு நேரங்களிலே முன்னெடுக்கிறார்கள்.
ஆனால் இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கு எந்த விதத்திலும் பயன்படாது. மக்களுக்கு பயன்படுகிற விஷயங்களை முன்னெடுக்க வேண்டும். இன்றைக்கு பேசுகிற அந்த கட்சிகள் யாராவது அவிநாசி அத்திக்கடவு திட்டத்திற்கு நாங்கள் போராடி பெற்றோம் என்று சொல்ல முடியுமா? இன்றைக்கு அவிநாசி பாலத்தை 5 கிலோமீட்டர் விரிவாக்கம் செய்து நீலம்பூர் வரைக்கும் கொண்டு போவதற்கு நாங்கள் கோரிக்கை வைத்து போராடினோம் என்று சொல்ல முடியுமா? எல்என்டி பைபாஸை 4 வழிச்சாலையாக மாற்ற வேண்டும் என்று நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். நாங்களும் அதை செய்தோம் என்று யாராவது சொல்ல முடியுமா? ஆக்கப்பூர்வமாக மக்களுக்காக, மக்களுக்கு தேவையான திட்டங்களுக்காக அனைத்து கட்சிகளும் போராடினால் எல்லா விஷயங்களும் வரும். இன்றைக்கு எல்என்டி பைபாஸை 4 வழிச்சாலையா மாற்றணுங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியாது இல்லை, மிகப்பெரிய பிரச்சனை. எல்லா கட்சிகளும் அதற்கு போராடலாம் இல்லையா? நான் சொல்லி நான் கேட்டு 1 வருஷம் கழிச்சு வருதுன்னு சொன்னா எல்லா கட்சியும் அதுக்கு போராடினாங்கன்னா 2 மாசத்துல அது வரும்ல, அரசு கவனம் செலுத்தும்ல. ஏன் அதை பண்ணக்கூடாது? அதை விட்டுட்டு மக்களை மகிழ்ச்சிப்படுத்த, ஊடகங்களை எப்பவுமே ஒரு ஆக்குப்பைடா வைக்க, எதையாவது சொல்லுவதனால் மக்களுக்கு என்ன பயன்? சூலூர் விவசாயிகள் விளைநிலங்கள்ல கேஸ் பைப்லைன் பாரத் பெட்ரோலியம் போட்டுருக்காங்க, பல்வேறு போராட்டம் பண்றாங்க. மாவட்ட ஆட்சியர்கிட்ட பேச்சுவார்த்தை தோல்வி நடந்தது. இப்போ அதையும் மீறி அந்த விவசாயிகள் அந்த ஐடிபிஎல் பைப்லைன் என்பது இதற்கு முன்பே பல ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த இடமெல்லாம் எடுக்கப்பட்டு அதிலே குழாய்கள் பதிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். அந்த இடத்திலே மீண்டும் குழாய் பதிப்பதற்கான முயற்சிகளை அரசு, அந்த நிறுவனம், ஐடிபிஎல் நிறுவனம் முன்னெடுத்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். மக்களிடத்திலே உண்மையை எடுத்து சொல்லி மக்களுடைய அந்த பகுதி பாதிக்கப்படுகின்ற மக்களுடைய ஒப்புதலோடு தான் எந்த திட்டமாக இருந்தாலும் நிறைவேற்றப்பட வேண்டும். மக்களை கட்டாயப்படுத்தி ஒரு திட்டத்தை நிறைவேற்றக்கூடாது. அந்த நிறுவனத்திற்கு நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் பாதிக்கப்படுகிற விவசாயிகள், அந்த நிறுவனம், அரசு ஒரு முத்தரப்பு பேச்சுவார்த்தையை நடத்தி அதற்கான தீர்வை சுமூகமாக காண வேண்டும். நீலாம்பூர் வரையிலான அவிநாசி சாலை மேம்பாடு விரிவாக்கம், அதே மாதிரி மாவட்டத்திற்கான பெரிய நூலகம் எல்லாமே தமிழ்நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய கோரிக்கையின் அடிப்படையில் முதலமைச்சர் நிறைவேற்றிருக்காரு. ஆனால் முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, கலாய்வு நடத்தி மக்களுக்கு என்ன தேவையோ அதை தான் இதில் உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டதா? ஆட்சியாளர்களுடைய கலாய்வின் அடிப்படையில் அரசுக்கு நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். கலாய்வு நடத்தாம பண்ண முடியுமா? இல்லையா? அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம், அதுல கலாய்வு நடத்தாம எப்படி அறிவிக்க முடியும்? அதனால இப்ப நாங்க கோரிக்கை வச்சதுக்கான அந்த ஆதாரங்களை எல்லாம் நான் சொல்லிட்டேன். சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறோம், அன்னைக்கு தினமலர் பத்திரிகையிலையும் போட்டிருக்கிறாங்க. அந்த கோரிக்கையை ஈஸ்வரன் தான் வச்சான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இதுல என்ன சந்தேகம்? அதாவது அரசியல் கட்சி தலைவர்கள் அவர்கள் சுயநலத்திற்கு ஏற்றவாறு அவர்கள் கொள்கைகள் என்று சொல்லுகிற விஷயங்களை மாற்றிக்கொள்கிறார்கள். அப்படி இன்றைக்கு விஜய் அவர்கள் மாநாடு போட்ட பின்னாலே நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாடுகளிலே ஒரு மாற்றம் இருக்கிறது. அப்படிப்பட்ட மாற்றங்களிலே ஒன்றாகத்தான் இந்த சந்திப்பை நான் பார்க்கின்றேன். ஆனால் கொள்கைகள் என்பது அவரவர் அந்த நேரத்திற்கு ஏற்றவாறு, சூழ்நிலைக்கு ஏற்றவாறு இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. மாறாத கொள்கை என்பது மக்களுக்கான சேவை, மக்களுக்கான ஆக்கப்பூர்வமான திட்டங்களை செயல்படுவது என்பது எந்த ஆட்சி வந்தாலும் யார் வந்தாலும் அந்த கொள்கை என்பது மாறாத கொள்கை. எப்பொழுதுமே மாற்றங்கள் இருக்காது என்று சொல்ல முடியாது. மாற்றங்கள் இருக்காது என்று சொல்ல முடியாது. எப்படிப்பட்ட மாற்றங்கள் என்பது ஒவ்வொரு பார்வையிலும், ஒவ்வொருவர் பார்வையிலும் வேறு வேறு மாதிரி இருக்கிறது. ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் அவர்களுடைய நிலைப்பாட்டுக்கு ஏற்றவாறு இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தை மதிப்பிடுகிற அந்த சூழல் நிலவுகிறது. இன்னும் 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் நியமிக்கப்படவில்லை, மாவட்ட செயலாளர்களே நியமிக்கப்படவில்லை. இனிமேல் தான் மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப் போகிறார்கள்.
இப்ப இருக்கிற ஒரே முகம் என்று சொன்னால் அவருடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள், பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள். ஏன்னா அது இப்ப மாவட்ட செயலாளர் நியமிச்ச பின்னாடிதான் அந்த போக்கு எப்படி இருக்கிறது, யாரை நியமிக்கிறார்கள், எப்படி அந்த கட்சிகளை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதை பொறுத்துத்தான் உண்மையான நிலைப்பாட்டை சொல்ல முடியும். 2026 தேர்தல்ல வந்து எந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்காங்க மகாராஷ்டிரா. வட மாநிலங்களில் இருக்கிற நிலைமை நமக்கு தெரியாது. தெரியாத கருத்தை சொல்லி என்ன செய்ய முடியும்? ஆனால் வட மாநிலங்களிலே என்ன நிலைகள் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் மும்பைக்கு போயே நம்ம 10 வருஷம் ஆச்சு. இப்போ மகாராஷ்டிராவில் என்ன நிலைமை இருக்குன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? நீங்க பேசும்போது GST பத்தி பேசுறீங்க. GST கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரியல் சென்டர் இப்போ 40 ஜிஎஸ்டிங்கிறது வந்த காலத்திலிருந்தே பிரச்சனை தான். கொஞ்சம் கொஞ்சமா நெருக்கிட்டே இருக்காங்க. அதாவது ஒரு கார்பரேட் நோக்கி வந்து இந்தியா மூவ் ஆயிடுச்சு. வச்சுங்க, இப்போ இங்கே வந்து டாட்டா, அம்பானி அந்த மாதிரி வந்து அங்கே வந்து இது மாதிரி நிறைய கம்பெனி கரெக்டாக இருப்பாங்க. ஒரே கம்பெனி எல்லா தொழிலும் இருப்பாங்க. சிறு தொழில்கள்லாம் அங்கே வந்து பெருசாக இப்போ அது மாதிரி நிலைமைக்கு இந்தியா கொண்டு போக முயற்சிக்கப்படுதோ அப்படிங்கிற சந்தேகம் வருது. இந்த ஜிஎஸ்டி சின்ன சின்ன கம்பெனி எல்லாம் அதை ஃபாலோ பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் கொஞ்சமா அரசுக்கு வருமானத்தை அதிகப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னாலே அவர் மனைவி பேர்ல ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொன்னா அதுக்கு அவர் ரெண்ட் கொடுக்கணும். அந்த ரெண்ட்டுக்கு 18% எப்படி எல்லாம் வருமானம். கோயம்புத்தூர்ல ஜிஎஸ்டி வந்து எதுலெல்லாம் பிரச்சனை வருது, நான் கோயம்புத்தூர்ல சொல்ல வேண்டியதில்லை இல்லையா?